நட்பவி நட்பவி நட்பவி, நான் உங்கள் மை சூப்பர் டிப்ஸ். எல்லோரும் அப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் எல்லோரும் சுகமாக இருக்க என் இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரிடம் மன்றாடுகிறேன். இந்த முறை உங்களுக்காக கொண்டு வந்துள்ள டிப்ஸ், எங்கள் தமிழ் கடவுளான நல்லூர் கந்தனின் திருவிழா வருகிறது. சந்தோஷமா? நல்லூர் கந்தனை பற்றி சொல்வது என்றால் நிறைய சொல்லலாம். ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்து இருக்கும். தெரியாதவர்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக எனக்கு தெரிந்ததை உங்களுக்காக சொல்லுகிறேன், வாருங்கள். இலங்கையில் மிக பழமை வாய்ந்த கோயிலில் ஒன்று நல்லூர் கந்த சுவாமி ஆலயமாகும். ஈழத்தில் 3 மிகவும் பெயர் வாய்ந்த முருகன் ஆலயங்கள் உள்ளன. அதில் முதலாவது நல்லூர் கந்தன், 2வது மாவட்டபுர கந்த சுவாமி ஆலயம், 3வதாக செல்வ சென்னதி முருகன் ஆலயமாகும். எங்கள் நல்லூர் முருகனை அலங்கார கந்தன் என்பார்கள். மாவட்டபுர கந்த சுவாமியை அபிஷேக கந்தன் என்பார்கள். செல்வ சென்னதி முருகனை அன்னதான கந்தன் என்பார்கள். வேல் வளமைக்கு மாறாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. சன்னதி முருகன் ஆலமிலையில் வைக்கப்பட்ட பச்சரிசி பொங்கலும் பயற்றங்காய் குழம்பும் உண்டதாக வரலாறு சான்று பகர்கிறது. இதனால் தான் இன்றும் செல்வச்சன்னதியில் பூஜை நேரங்களில் 65 ஆலமிலைகளில் அமுது படைக்கும் மரபு காணப்படுகிறது. முருகன் என்றால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் தெய்வம். நல்லூரில் தினமும் 6 கால பூஜை மிகவும் பக்தி சிரத்தையுடன் நடைபெறும். அங்கு போய் பூசையில் கலந்து கொண்டு 5 நிமிஷம் இருந்து வந்தால் ஒரு டாக்டர்மாருக்கும் வேலை இல்லை. எல்லா நோய்களும் பறந்து ஓடிவிடும். சிறு குழந்தைகளில் இருந்து குடுகுடு முதியவர்கள் கூட 25 நாளும் குளித்து விரதம் இருப்பார்கள். எந்த களைப்பும் பெறாது. பக்தி மட்டும் அல்ல, சக்தியும் கூடும். எங்கள் முருகனின் மண்ணை மிதித்தார். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆலயத்தை போர்த்துகேயரால் 3 முறை அளிக்கப்பட்டது. 4ஆம் முறை ஒல்லாந்த காலத்தில் இதன் காரணமாக கந்தனின் பக்தர்கள் இடிந்த ஆலயத்தின் கற்களையும் வேல் அவ்வாறு ஆலய பொருட்களையும் தங்கள் வீடுகளில் வைத்து வழிபட்டு வந்தார்கள். என்ற போர்த்துகேய தளபதியினால் முற்றாக அழித்தொழிக்கப்பட்டு அவ்விடத்தில் இடிக்கப்பட்ட கோவில்களின் கற்களை கொண்டு கிறிஸ்தவ தேவாலயம் அமைக்கப்பட்டது. இன்றும் அவ்விடத்தில் பிற்காலத்தில் பெரிதாக திருத்தி அமைக்கப்பட்ட சென்ட் ஜேம்ஸ் கிறிஸ்தவ தேவாலயமே காணப்படுகின்றது. ஆலயத்தின் பின்புறம் இருக்கிற இந்த குருமனையிலே நாங்கள் வரலாற்றை அழிக்கக்கூடாது என்பதற்காக இந்த மூலஸ்தானத்தை அப்படியே வைத்திருக்கிறோம். அதை உங்களுக்கு அதை நீங்கள் பார்ப்பீர்கள். எனவே அந்த வகையிலே இந்த நல்லூர் பிரதேசமானது ஒரு மிகவும் முக்கியமானதாக மாத்திரமல்ல, மிகவும் ஒரு செல்வந்தம் செழிக்கின்ற ஒரு கல்வியிலே உயர்ந்த ஒரு பிரதேசமாக காட்சி தருகிறது. முருகன் வேலை மாப்பனையான் முதலையார் வைத்து வழிபட்டு வந்தார். தன் வளவோடு பக்கத்து வளவையும் வேண்டி ஒரு சிறு ஆலயம் அமைத்தார். அதோடு ஒல்லாந்த ஆட்சி காலத்தில் கோயிலை கட்டுற அனுமதியையும் பெற்றார் என்று வரலாறு கூறுகிறது. இன்றைக்கு மட்டும் அவர்கள் குடும்பமே பரம்பரையாக நல்லூர் கோயிலை நடத்தி வருகிறார்கள், மிகவும் சிறப்பாக. இங்கு சரியான நேர காலங்களில் பூஜைகள் அழகாக நடத்துவார்கள். இங்கு ஆண்டுதோறும் மகா உற்சவத்தோடு ஆடி அமாவாசையில் இருந்து 6ஆம் நாள் கொடியேற்றத்துடன் 25 நாட்கள் மிகவும் சிறப்பாக திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. ஈழத்தின் பாரம்பரிய கலாச்சாரங்களை இல்லாமல் அழிக்க கொடியவர்கள் பெருங்கொடுமைகளை நடத்தினாலும் இன்று திருப்பியும் அற்புதம் நிறைந்த கோயில்கள் உருவாக்கப்பட்டது. அதில் நல்லூர் முதன்மை வாய்ந்தது. ஒவ்வொரு ஆண்டு திருவிழாவுக்கும் உள்ளூர் மட்டுமல்ல, வெளியூரிலும் இருந்து
கோடிக்கணக்கான பக்தர்கள் தன் பெற்றோர் வீட்டை போனால் எவ்வளவு சந்தோஷம் வருமோ அவ்வளவு ஆசையாக கடல் கடந்து ஓடி வருவார்கள் எங்கள் கந்தனிடம். திருவிழா காலத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அங்க மக்களை காணலாம். அங்கு ஆண்டு காலமாக அத்தனை டிக்கெட்டுக்கு ₹1 தான். ஆண்டு மாறினாலும் பணத்தின் பொறுமதி மாறினாலும் ₹1 தான். அபிஷேகத்துக்கு ₹100 உள்ளதான். இதற்கு காரணம் ஏனென்றால் பணக்காரன் மட்டுமல்ல, ஏழையும் அத்தனை அபிஷேகம் செய்யலாம் என்றுதான். கேட்க சந்தோஷமாக ஆச்சரியமாகவும் உள்ளதா? உண்மைதான். நல்ல விஷயம். எல்லோருக்கும் ஆலயம் முக்கியம்தானே. நல்லூர் கந்தன் குடியேற போறார் என்றால் முதியவர்களுக்கு மட்டுமல்ல, சிறியவர்களுக்கும் மிகவும் குதூகலம். அங்கு திருவிழா காலத்தில் நிறைய குளிர்பான கடைகள், விளையாட்டு பொருட்கடைகள், கச்சான், கடலை, குழந்தைகள் முதலிய பெரியவர்கள் முதல் காப்பு, மாலை என்று வண்ண வண்ண பன்சி கடைகள், இவ்வாறு பெருமளவு கடைகளை பார்க்கலாம். மக்களுக்கு மட்டுமல்ல, வியாபாரிகளுக்கும் ஆனந்தம். ஐயோ, குடும்பத்தோட கோயிலுக்கு வர்றாங்க, போறப்ப ஒண்ணு காட்டி விட்டு போயிடறாங்களே. அழுகாதரா. ஆகா, ஒரு குழந்தை மனசு இன்னொரு குழந்தைக்கு தான் தெரியும். பாப்பா அங்க வாங்க. அழுகாதரா. சொல்லுங்க. வெரி குட்டா. நீங்க இந்த தம்பியோட அழுகை நிப்பாட்டுறீங்களா? நிப்பாட்டுங்க பாக்கலாம். என் தங்க பத்தாருல தம்பி அழுகை நிப்பாட்டுனா ஒரு பொம்மை தாங்க. லஞ்சம் இந்த வயசுல உனக்கு லஞ்சம் கேக்குது. சரி, இந்த கரடி பொம்மை வச்சுக்க. பொம்மை இல்ல அங்கிள், அந்த பொம்மை, பெரிய பொம்மையை கொடுங்க. மான் பொம்மை வேணுமா? நல்ல விவரமாத்தான் இருக்க. இந்த மான் பொம்மை அழுகை நிப்பாட்டு. இல்ல அந்த பொம்மை மொத்தமா எடுத்துக்க. சரியா? அழுகை நிப்பாட்டு. தம்பி வாடா. தம்பி உன் பேர் என்ன? அக்காவை பாருங்க. அக்கா கிட்ட பேர் சொல்லுங்க. உன் பேர் என்ன? ஆமா, பேர் என்னடா? வாய்க்கு முட்டை வச்சுட்டு பேரை கேட்ட அவனுக்கு எப்படி புரியும்? இப்ப என்ன நீ அழுகுற? கொஞ்ச நேரத்துக்கு பேசாம சரித்தா, உனக்கு முட்டாயிலான வேலை பைத்தாரு எல்லாமே நான் வாங்கி தரேன். எந்திரித்தா எவன்டா பல்ல காட்டுறது? இருக்கிற 4 பள்ளி குத்தி உடச்சு போடுவேன். எல்லாம் ஒன்னாலதான்டா. எந்திரா டேய். அட முட்டாய்க்கு பிறந்த முட்டாய எந்திரிச்சு தொலை வாங்கி தர்றேன். ஐயோ, அவன் கடல் மாதிரி கடையை கட்டி திருவிழா மாதிரி வியாபாரம் பண்றான். நான் திருவிழாவில் ஒரு பொம்மை வைக்க முடியாம செத்து சுண்ணாம ஆகிட்டு இருக்கேன். இங்கு நடக்கும் பஜனையில் கலந்து கொண்டால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். போர்த்துகேயர் ஒல்லாந்தர் ஆட்சி காலத்துக்கு இடையில் நிறைய மாற்றங்கள். நல்லூரை இடித்த கற்களால் தான் ஜப்பான கோட்டை அமைக்கப்பட்டதென்று வரலாறு கூறுகிறது. நல்லூரை ஆகம முறைப்படி மாற்றி பெருந்தொண்டு செய்தவர் ஆறுமுக நாவல சுவாமி ஆவார். அவரை நினைவு கூறுவதாகவோ தானோ பக்கத்திலேயே அவரின் மணி மண்டபம் அமைந்துள்ளது. இவ்வாறு சொல்ல நல்லூர் கந்தனின் ஆலயத்தை பற்றி நிறைய சொல்லலாம். இங்கு ஒவ்வொரு முறையும் புதுக்கொடி சேலை தயாரிக்கப்படும். அதில் வேலும் மயிலும் வரைந்து 24 முழம் கொண்ட நீளத்தில் சேலையும் கயிறும் செய்வார்கள். செங்குத்தர் பரம்பரையாக இந்த கொடியை மிகவும் அழகாக தயார் செய்து கொடுக்கிறார்கள். கேட்க ஆசையாக உள்ளதா? வாங்கோ, மை சூப்பர் டிப்ஸுக்கு போவோம். இந்த முறை 8ஆம் தேதி 8ஆம் மாதம் வியாழக்கிழமை வைரவர் உற்சவத்தோடு 9ஆம் தேதி ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமை 2024ஆம் ஆண்டு எங்கள் நல்லூர் கந்தனின் குடியேற்ற திருவிழா ஆரம்பம். ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீமான் மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக 14 லோகத்தின் அதிபதி, நாடாளும் நாயகன், அழகன் குழகன், ஆனந்த சித்தன், நல்லூர்பதி காவலன், நல்லூர் அடியார் காதலன், அரண், அண்டஜராஜர பிரபஞ்சோற்பத்தி நிமித்த காரணன், வேதத்தின் நாயகன், வேள்வியின் தாயவன், முறையாகம பொருளவன், முத்தமிழ் ஆனவன், நல்லூர் கந்தசாமியார் பரியேறி வாரா.
சொல்லும் போதே மெய்சிலுக்குவதா. மிகவும் சந்தோஷம் எனக்கு. உங்களுக்கு தானே. ஆரம்பிக்கும் டேட்டை கவனித்தீர்களா? 8 ஆண்டும் கூட்டினால் 8 தான். இவ்வாறு லக்கி நம்பர், அதாவது ஏஞ்சல் நம்பரை பார்த்தால் பிரபஞ்சம் உங்களுடன் பயணம் செய்கிறார் என்று அர்த்தம். அதுவும் 8 பார்ப்பது கொஞ்சம் கஷ்டம். அப்படி அடிக்கடி பார்த்தால் நீங்கள் எதிர்பார்த்து இறைவனிடம் கேட்கும் வரம் பெறப்போகிறது என்று அர்த்தம். அது உடல் நலமாகவும் இருக்கலாம், பணம் சம்பந்தமாகவும் இருக்கலாம். நீங்கள் இவ்வாறு ஒரே மாதிரி நம்பர்களை அடிக்கடி பார்த்தால் பிரபஞ்சத்துக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. யார் ஒருவர் எழுதும் போதும் உறங்கும் போதும் கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு இவ்வாறு அடிக்கடி ஏஞ்சல் நம்பர்கள் கண்ணில் படும். உங்களுக்கு இவ்வாறு நடந்தால் கமெண்டில் போட மறக்காதீர்கள். உங்களுக்கு இவ்வாறு ஒன்றும் நடந்தது இல்லை என்றால் என்னப்பன் முருகனின் அருளால் இனி நடக்கும். இது உண்மை, தவற விடாதீர்கள். 31ஆம் தேதி சனிக்கிழமை சப்பரம். பின் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:15, அதாவது 6:15 எங்கள் கந்தனின் தேர். 2ஆம் தேதி காலை 6:15 தீர்த்தமும் மாலை 4:30 கொடியிறக்கமும் நடைபெறும். நீங்கள் புதன்கிழமையே உங்கள் மாமிச பாத்திரங்களுக்கு ஒரு மாதம் ஓய்வு கொடுத்து விட்டு வீடு வாசல் எல்லாம் சுத்தம் செய்து பின் வீட்டில் உள்ள அத்தனை பேரும் முருகி சாமி படங்க சுத்தம் செய்து விபூதி சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்து பின் மறுநாள் தலைக்கு குளித்து வாசலில் கோலம் போட்டு நில வாசலுக்கு விபூதி மஞ்சள் குங்குமம் வைத்து நிலவாசலுக்கு மாவிளையால் தோரணம் கட்டவும். வசதி இருந்தால். ஊரில் மாவிளைக்கு பணம் தேவையில்லை, ஆனால் வெளியூரில் பணம் கொடுத்தாலும் கிடைக்காத பொருளாகிட்டு பரவாயில்லை. உங்களிடம் இருக்கும் பொருட்களை சுத்தபத்தமாக பக்தியுடன் செய்தால் முருகனுடனேயே உங்களிடம் வந்து விடுவார். எந்த உறவுகள் நண்பர்கள் உங்களை விட்டு போனாலும் கந்தன் போக மாட்டார். எப்பவும் உங்களுக்காக காவலாக இருப்பார். உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு பூ பழம் நைவேத்தியமாக ஏதாவது வைத்து முருகனை வணங்கினால் நீங்கள் கேட்ட வரம் உடனேயே தருவார். எப்பவும் நான் சொல்வது உங்கள் உடல் நிலைமைக்கு ஏற்றவாறு விரதம் இருக்கவும். திருவிழா விரதம் பெரிய கஷ்டம் இல்ல. காலை தலையில் குளித்து பின் விளக்கு ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை தேவாரங்களை கவசங்களை பாடியோ கேட்டோ விரதத்தை தொடரலாம். காலை ஏதாவது சாப்பிடாமல் டீ ஜூசுகள் ஏதாவது குடிக்கலாம். காலை உணவு ஒன்றும் சாப்பிடாமல் மதியம் சைவ உணவு சாப்பிட்டு இரவு இடியப்பம் புட்டு இவ்வாறு சோறை தவிர ஏதாவது சாப்பிடலாம். பழங்களும் சாப்பிடலாம். பழம் எனக்கு இல்லையம்மா, எனக்குத்தான் பழம். முடியாது, நான் தான் முதல் பிள்ளை. பழம் எனக்குத்தான். இல்லையம்மா, நான் தான் செல்ல பிள்ளை, எனக்குத்தான் பழம். உங்கள் நிலைமைக்கு ஏற்றவாறு நீங்க செய்வது தப்பல்ல, எல்லாம் உங்கள் விருப்பம். மாதவிடாய் காலத்தில் விரதம் கடைபிடிக்கலாமா? தலைக்கு குளித்து பிடிக்கலாம். ஆனால் 5 நாளைக்கு பிறகு முழுமையாக நின்றால் மட்டும்தான் சாமி அறைக்குள்ளேயோ கோயிலுக்குள்ளே போகலாம். இது எங்கள் முன்னோர்கள் காட்டின பாதை. இது ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்பதை விட்டு முன்னோர்கள் சொன்னால் ஒரு காரணம் இருக்கென்று நினைத்து கொள்ளவும். அது தப்பு அல்ல. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு கோட்பாடுகள் இருக்கு. அதை புரிந்தால் ஓகே. எல்லோரும் சந்தோஷமாக நன்னூர் கந்தனின் கோயிலுக்கு போக முடிந்தவர்கள் போக முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே நேரடி ஒளிபரப்பில் அவரின் அருளை பெற்றுக் கொள்ளவும். உங்கள் எல்லோருக்கும் கந்தனின் அருள் கிடைக்க வேணும் என்று நான் மன்றாடுகிறேன். ஓகே, பாய். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். வேலாயுதா
நீங்க திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்.